ஸோ ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்டிஸ் டைரி. ஸோ தம்ப்லைன் பார்த்துட்டு தான் எல்லோரும் வந்திருப்பீங்க. ஸோ ஷுவர் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு காலேஜ் ஒரு டீனேஜ் இருக்கவங்களுக்கு கூட ஒரு சிம்பிளான மேக்கப், ஒரு காலேஜோட மேக்கப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், ரொம்ப மேக்கப் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி நல்லா ஒரு தூக்கி ஒரு பன் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம குயிக்காக மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவ்ரி மேக்கப் எல்லாமே மேக்கப் பண்ணுறதுக்கும் நம்ம க்ரூம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்கிற ஒரே டிப் என்னென்னா, நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் வாட்டர் கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ அளவு என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கின்னும் ரொம்ப நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அவுட் சைட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் இன்டேக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவே எடுத்துக்கிட்டீங்க. மோஸ்ட்லி சுகர்ஸ்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போது கண்டினியூவாக சுகர்ஸ்லாம் நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக, நல்ல ஒரு பளிச்சுன்னு எந்த ஒரு க்ரீம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேஸை ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல ஷைனியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ஒரு இது காலி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறியா? 1 செகண்ட். ஆக்சுவலாக இது இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் 2-3 பேக் காலியாகி இப்போ எடுத்துருக்க இன்னொரு பேக். இது ஆக்சுவலி ஓப்பனே ஆகல. ஸோ உங்களுக்கு தான் நான் புதுசாக இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். அப்படி தானே சொல்லுவாங்க எல்லாருமே. பண்ணிட்டு இது ஆக்சுவலாக ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான். இது ரொம்ப அப்பெல்லாம் இல்லை. ஸோ இதில் இருக்கிறது ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லாவே ஒரு லைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்றதுனால இது ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ரொம்ப இதுவாகவுமே இருக்காது. அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஜென்டிலாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு வாட்டர் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்டிக்கியாக இருக்குன்றதை நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லுக்குக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கிறது நார்மல் சிம்பிள் இயரிங்கும் அண்ட் தென் நான் எப்போவுமே போடுற நார்மல் இந்த ஒரு சிம்பிள் செயினையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்ம நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபேஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சன்ஸ்க்ரீன் ஆக்சுவலாக நான் ஸ்கிப் பண்ணுறேன். பட் ஆனால் சன்ஸ்க்ரீன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நியூட்ரஜினாவோட இந்த அல்ட்ரா. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு மேக்கப் எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் இப்போது நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷனையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு லாக்மியோட இந்த ஃபவுண்டேஷனு. ஸோ ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் என்னென்னா நம்மளுக்கு நிறையா லிக்விடில் இருக்குது, க்ரீமி இதில் இருக்குது, அப்புறம் அந்த இந்த பவுடர் பேஸ்ட்டும் இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக ஒரு காலேஜ் மேக்கப் அப்படின்றதுனால நான் லிக்விட் பேஸ்டே போயிட்டேன். ஸோ இவ்வளோதான். கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதும். அண்ட் தென் என்வாயோட ஸ்டோக் க்ரீம். ஸோ இதுதான் நான் ஆட் பண்ணுறேன். ஸ்டோக் க்ரீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டோக் க்ரீம் நம்மளுக்கு நல்லாவே ஒரு ஷைனி லுக் இன்னுமே கிடைக்கும். ஸோ அதை இதை நம்ம டேரெக்டாகவும் கூட அப்ளை பண்ணலாம். நான் ஃபவுண்டேஷனோட சேர்த்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்னுமே நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் வந்து ப்ரெஷ்ஷு, பாஞ்ச் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. டைரெக்டாக நான் வந்து கையிலே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஷைனியும் தெரியும், ஒரு க்ளோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது நல்ல ஒரு என்வையோட ஸ்டோ க்ரீம் வந்து அதுலேயே உங்களுக்கு வந்து 3 ஷேட்ஸ் வருது. ஒன்று வந்து பிங்க்கு, இன்னொன்று வந்து எல்லோ அண்ட் இன்னொன்று வந்து சில்வர். ஸோ 3 ஸ்டோ க்ரீம்ஸ் வருது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து பிங்க்கு தான். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் என்ன க்ரீம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோமோ அதே க்ரீம் வந்து நம்ம நெக்குக்குமே வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலர் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்வர்டாக தான் தெரியும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் நல்லாவே வந்து ஜென்டலாக வந்து ஃபுல்லாகவே வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கையிலே வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோடய ஃபேஸில் நான் இங்கே அங்கே டர்ன் பண்ணும்போதே வந்து அங்கங்கே ஒரு ஷைனியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபவுண்டேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது நல்லா கொஞ்சம் செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப் பாம் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் லிப் பாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது வந்து ப்ளூ ஹெவனோட லிப் பாம் இது. ஸோ இதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை விட எனக்கு இந்த லிப் பாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷேட் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் வந்து ஸோ ஐலைனர் வந்து நான் எது யூஸ் பண்ணுறேன்னா வந்து சாம்போரோட ஸ்பெஷல் டான்ஸ் அப்படின்றது லைனரோடது. ஸோ ஆக்சுவலி இது வந்து சரியான ஒரு லைனர் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 200லேருந்து 250க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது வாங்கும்போது கூட நான் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் பார்த்தேன். பட் ஆனால் அது யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மஜ் ஆகலை, அது கலர் போகலை, ஐ மீன் இது வந்து ஃபேட் ஆகலை. ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு லுக்கே இருந்தது, ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஆனதும் கூட. ஸோ அதனால் இது நான் கண்டிப்பாக வந்து ஐலைனர் வந்து இதை நான் கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் இந்த லைனர் என்ன லைனர் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான லைனர். நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு லைனர் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகலை, ஸ்மஜ் ஆகுது, இல்லை ரொம்ப வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அது மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைனர் வந்து ஒரு பெஸ்ட்டான லைனர் இது. நான் இது ரீசெண்டாக இப்போது ஒரு 1 மந்த்தாக நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லாவே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் தென் வந்து ஸோ ஐலைனர் வந்து போட்டுட்டு ஸோ நான் காஜலில் தான் ஐலைனராகவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஐப்ரோ பென்சில்லாம் வந்து ரொம்ப நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மினிமமாக ஒரு லுக் அப்படின்றதுனால நான் ஐலைனரை வச்சே வந்து காஜலை வச்சே நான் வந்து லைட்டாக ஒரு ஷேட் மட்டும் கொடுத்துக்கிட்டாலே அதுவே எனக்கு ஒரு பிளெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காஜல் வந்து நான் ப்ளூ ஹெவனோட டீப் பிளாக் அப்படின்ற காஜல் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஸ்மஜ் ப்ரூஃபாகவும் இருக்குது, நம்மளுக்கு ஸ்டே ஆகுது. 24 hours ஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 24 hours இது வந்து ஸ்டே ஆகாது. ஒரு 10 hours to 8 hours வந்து நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்டே இருக்கும், ஸ்மஜ் ஆகாது. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டான காஜல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நல்ல காஜல் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும், நல்ல காஜல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ப்ளம்மோட காஜல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது செம்மையான காஜல். ஆக்சுவலி நான் இப்போ தான் அதை வந்து வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி இல்லை அதோட ரிவ்யூ கூட நான் காட்டுறேன். ஸோ அண்ட் தென் வந்து லிப் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணுற லிப் லைனர் வந்து மேக்கோட மேட் லிப் பென்சில். ஸோ இது ஷேட் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா 5D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிப் ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து லைனர் நம்ம கார்னரில் ஃபுல்லாகவே வந்து லைனர் மாதிரி நம்ம லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளோட லிப்ஸ்டிக்கோ லிப் பாமோ
இல்லை லிப் க்ரீமோ நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் ப்ளசண்ட்டாகவே வந்து தெரியும். ஸோ அதனால் நான் வந்து லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது என்ன லிப் கலர் யூஸ் பண்ணுறேனோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேடில் இருக்கிற மாதிரி நான் லிப் லைனர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து லிப்ஸ்டிக் நான் வந்து ஸோ இது வந்து காலேஜ் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப வந்து டார்க் டோன் இல்லை ரொம்ப சட்டிலான டோன் இந்த பிங்க்கு ரெட்டு அந்த மாதிரிலாம் போகாமல் ஒரு நார்மல் ஒரு ப்ரௌன் ஷேட் நீங்கள் என்ன ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி, அதாவது டஸ்கி ஓவர் டு டஸ்கி டோனாக இருந்தாலும் சரி, இல்லை டஸ்கி டோனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கொஞ்சம் ஃபேர் அந்த மாதிரி டோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரௌன் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு போல்டான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌன் கலர் ஷேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நான் வந்து அதே லிப்ஸ்டிக்கே வந்து நான் வந்து என்னுடைய சீக்ஸுக்கு என்னோடய ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் அதே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃப்யூம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃப்யூமே, எல்லாருக்குமே நானே பர்சனலாக வந்து சஜஸ்ட் பண்ணுற பர்ஃப்யூம் இது. பெல்லா விட்டாவோட ஹனி. ஆக்சுவலாக அந்த பர்ஃப்யூமில் வந்து நிறைய வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நிறைய இருக்குது. என்ன சொல்கிறது, நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஹனி. ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப சட்டிலாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் இதுவாக இருக்கும்ல. ஸோ ரொம்ப நாள் வந்து ஸ்டேவும் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐலாஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் ப்ளூ ஹெவனோட அதே ஐலாஷஸ் தான். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு இதுவுமே நம்மளுக்கு நல்லாவே ஒரு ஸ்டே கிடைக்கிது. ஸோ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 300, 400, 100 எல்லாமே ஒரு 500 ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது கண்டிப்பாகவே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு காலேஜ் வேராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த பிராண்ட்ஸ்லாம் போகிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாகவே இருக்கும். ஸோ ஒரு குட்டியாக ஒரு பிந்தி வச்சுட்டு நானும் அது வைக்க ட்ரை பண்ணுறேன், அது நிற்கவே மாட்டுது. வச்சுட்டு அவ்வளோதான், நான் இந்த லுக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபயர் போல்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் ஸ்மார்ட் வாட்சும் போடலாம், அப்படி இல்லை நீங்கள் நார்மல் முள் இருக்கிற அந்த மாதிரி வாட்ச் போட்டாலும் நீங்கள் அதுவுமே போடலாம். ஸோ இந்த ஒரு கையில் நான் வந்து வாட்ச் போட்டுட்டு, ஸோ இன்னொரு இதில் வந்து நான் வந்து ப்ரேஸ்லெட் போயிடுறேன். ஸோ இந்த ஒரு சிம்பிளான ப்ரேஸ்லெட் தான் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரேஸ்லெட் போயிட்டு அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஒரு காலேஜ் லுக் ரெடி ஆகியாச்சு. ஸோ காலேஜ் போகலாமா? ஸோ பேசிக்காக சிம்பிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம ப்ளசன்டபுளாக காமிச்சிக்கலாம். அண்ட் தென் வந்து என்னென்ன மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எது அஃபோர்டபுள்னு எல்லாமே ஷேர் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you on next